ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.1 பயிற்சி 1.1 அல்ல ஃபஸ்ட்டு சம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்போ இதில் நம்மளுக்கு இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுக்கு குறிகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இல்லை குறிகள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட முடியும். ரெண்டு ப்ளஸ் குறியை நம்ம கூட்டணும் அப்படின்னா ப்ளஸ் குறி தான் கிடைக்கும். இப்போ ரெண்டு ப்ளஸ் குறியை கூட்டணுன்னா ப்ளஸ் குறி தான் கிடைக்கும். ஒரு ப்ளஸ் குறியையும் ஒரு மைனஸ் குறியும் வந்துச்சு அப்படின்னா ரெண்டத்தையும் என்ன பண்ணணும்? கழிக்கணும். ரெண்டு வெவ்வேறான குறியாக இருந்துச்சுன்னா கழித்து பெரிய எண்ணோட குறியை போடணும். ஓகே, பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அதே போல் இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் வேல்யூ இருக்குது, அடுத்தது ப்ளஸ் வேல்யூ இருக்குனால என்ன பண்ணணும்? ரெண்டு வெவ்வேறான குறியாக இருக்கிறதுனால ரெண்டத்தையும் என்ன செய்யணும்? கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குறியை போட்டுறணும். அடுத்தது ரெண்டுமே மைனஸ் குறியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் கூட்டி மைனஸ் குறியே போடணும். சரி, ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டில் இருக்கக்கூடிய நம்பரையும் கூட்டி மைனஸ் குறியே போடணும். இது எதுக்கான குறின்னா இது கூட்டலுக்கான குறி. ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஃபஸ்ட்டு பயிற்சியில் நம்மளுக்கு கூட்டல் தான் தந்துருக்குறாங்க. அதனால் நம்ம கூட்டலுக்கான குறி, இந்த குறி தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக போட முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று -30 ப்ளஸ் டேஷ் = 60ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதில் மைனஸ் இருக்குது, அப்போ நம்ம இங்கே 60 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே என்ன போடணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் குறியும் தந்துட்டாங்க. சரி, அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து நம்ம இதை கழிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? 60 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு 60 வரும்? 30 இங்கே 90லேருந்து 30 கழிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு 60 கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே நம்ம 90ன்னு போட்டுறணும். அடுத்த செகண்ட் சம் -5 ப்ளஸ் டேஷ் = -100. ஓகேவா? இப்போது இங்கே மைனஸ் குறி இருக்குது, இங்கே மைனஸ் குறி இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் நம்பர் வந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே மைனஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ மைனஸும் மைனஸு. ஓகேவா? ரெண்டு மைனஸ் நம்பர். இப்போ இங்கே 5 இருக்குது. அப்போ எந்த நம்பர் இங்கே கூட்டும்போது நம்மளுக்கு 100 வரும்? 95 கூட்டுனா 100 வந்துடும். அடுத்தது மூணாவது -52 ப்ளஸ் -52. இதுவும் மைனஸ் நம்பர் தான், இதுவும் மைனஸ் நம்பர். அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டி மைனஸ் குறியை போடணும். ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 104 வந்துடும். ரெண்டும் கழித்தல் குறியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் குறியை போட்டுருவோம். நாலாவது ப்ளஸ் -22 = 0. இப்போ இங்கே மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எந்த நம்பரை நம்ம அது கூட கூட்டினா நம்மளுக்கு 0 வரணும்? இதில் மைனஸ்னால் அப்போ ப்ளஸ் நம்பரை நம்ம கூட்டணும். இதில் 22 இருக்குன்னா அப்போ ப்ளஸ் 22 நம்ம கூட்டணும்னா 0 ஆயிரும். 22லேருந்து 22 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 0 கிடச்சிருமா? அடுத்தது இதில் டேஷ் ப்ளஸ் -70 = 70. இங்கே 70 கொடுத்துருக்கு, இங்கே -70 கொடுத்துருக்கு. அப்போ இங்கே 140 இருந்து நம்ம 70 கழிச்சோம் மட்டும்னா தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும்னா 70 வரும். ஓகேவா? இப்போ இங்கே ப்ளஸில் இருந்து மைனஸ் கழிச்சோம் மட்டும்தான் இங்கே 70 கிடைக்கும். அடுத்தது 20 + 80 டேஷ் = 100. இது ரெண்டுத்தையும் =0. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் நம்மளுக்கு 100 கிடைக்கும். 100லேருந்து 100 கழிச்சா தான் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0 வரும். அப்போ -100 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து ஏழாவது 75 ப்ளஸ் -25 இதில் ப்ளஸ் குறி இருக்குல்ல, மைனஸ் குறி இருக்குது. அப்போ ரெண்டு வெவ்வேறான குறியாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? கழிக்கணுமா? கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னால் குறியை போடணும். இங்கே பெரிய எண் 75, அதுக்கு முன்னால் ப்ளஸ் குறி இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸ் தான் வரும். 75லேருந்து 25 கழிச்சிட்டோம் அப்படின்னா 50. 171 ப்ளஸ் இங்கே =0. அப்போ இதில் என்ன வரும் நம்மளுக்கு? 171லேருந்து எந்த நம்பர் கழிச்சா 0 வரும் அப்படின்னா 171 கழிச்சா தான் 0 கிடைக்கும். -171. இதில் ஒன்பதாவது -3 ப்ளஸ் -12 ப்ளஸ் -77. இந்த பக்கமாக நம்மளுக்கு -12 ப்ளஸ் -77 இருக்குது. வராது பக்கமாக எந்த நம்பர் விடுபட்டிருக்குன்னா -3 தான் விடுபட்டிருக்கு. அடுத்தது 10வது -42 ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் -23 இங்கே வலது பக்கமாக பாருங்கள் எந்தெந்த நம்பர் இங்கே நம்மளுக்கு இங்கே வலது பக்கம் 15 இருக்குது. அப்போ இங்கே 15 தூக்கி இங்கே போட்டுருங்க. ஏன்னா இங்கே விடுபட்டிருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 தான். அதே போல் வலது பக்கமாக -42 விடுபட்டிருக்கு, -23 விடுபட்டிருக்கு. அதை தூக்கி வலது பக்கமாக எழுதிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம். அடுத்தது சரியாக தவற என கூறுக. ஃபஸ்ட்டு ஒன்
-32 கூட்டல் எதிர்மறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய கூட்டல் எதிர்மறை வந்து என்னதுன்னா ப்ளஸ்ஸு. மைனஸோட கூட்டல் எதிர்மறை ப்ளஸ். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து +32 தான் வரணும். ஆனால் இங்கே -32 தந்திருக்கனால இதனோட ஆன்சர் என்னென்னா தவறு. அடுத்த செகண்டு -90 + -30. ஓகேவா, ஆன்சர் 60 தந்திருக்காங்க. இது ரெண்டுமே மைனஸ் குறியாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கூட்டணும். 90 30 கூட்டினா 120 கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்னது 60 தந்திருக்கனால தவறு. அடுத்த மூணாவது -125 + 25 இது ரெண்டு வெவ்வேறான குறியாக இருக்கனால ரெண்டுத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ். ஓகே, கழிச்சோன்னா பெரிய இணக்கம்னால என்ன குறி வந்துடும்னா மைனஸ் வந்துடும். 125ல் 25 கழிச்சோன்னா 100, பெரிய இணக்கம்னால மைனஸ். அப்போ -100 தான் வரும். அதனால் ஆன்சர் நம்மளுக்கு என்னது சரி. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, கீழ்கண்டவற்றை கூட்டுக. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக. 8 மற்றும் -12. இப்போ நான் எண்கோடு வரைஞ்சி வச்சுருக்கிறேன். 0 இந்த பக்கமாக வலது பக்கமாக ப்ளஸ் வேல்யூ, இந்த பக்கமாக நெகட்டிவ் வேல்யூ. ஃபஸ்ட்டு என்ன நம்பர்னு பாருங்கள், +8. அப்போது வலது பக்கமாக தான் நம்ம ப்ளஸ் நம்பர். அப்போது 0லேருந்து எத்தனை அலகுகள் நகர்த்தணும் அப்படின்னா 8 அலகுகள் நம்ம வலது பக்கமாக நகர்த்தணும். 1 2 3 4 5 6 7 8 +8. ஓகேவா. அடுத்தது -12ங்கும் போது நம்ம இடது பக்கமாக வந்துடணும். ப்ளஸ்க்கும் போது வலது பக்கமாக போகணும், மைனஸ்க்கும் போது இடது பக்கமாக எத்தனை அலகுகள் நகர்த்தணும் அப்படின்னா 12 அலகுகள் நகர்த்தணும். ஓகேவா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போது நம்ம இங்கேருந்து இடது பக்கமாக 12 அலகுகள் நகர்த்தும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -4. சரியா. 8 கூட -12 நம்ம கூட்டும்போது என்ன வேல்யூ கிடைக்குது நம்மளுக்கு -4. அடுத்த செகண்ட் சம்மு -3 மற்றும் -5. இந்த ரெண்டு நம்பரும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கூட்ட சொல்லியிருக்காங்க. எதை பயன்படுத்தி கூட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்கோடை பயன்படுத்தி கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ எண்கோடு வரைஞ்சி வச்சுருக்கு. 0 சென்டரில் வரும், வலது பக்கமாக ப்ளஸ் நம்பரு, இடது பக்கமாக மைனஸ் நம்பர். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், -3. அப்போ 3 அலகுகள் எந்த பக்கமாக நகர்த்தணும், இடது பக்கமாக நகர்த்தணும். ஏன்னா மைனஸ்க்கும் போது இடது பக்கமாக தான் நம்ம நகர்த்திட்டு வரணும். ஓகேவா. இப்போ 3 அலகுகள் 1 2 3. இது வந்து -3. அடுத்தது எத்தனை அலகுகள் நகர்த்தணும், -5. மைனஸ் வந்திருக்கு. அப்போ மறுபடியும் எந்த பக்கம் தான் நம்ம நகர்த்தணும் அப்படின்னா இடது பக்கம் தான் நகர்த்தணும். எத்தனை அலகுகள் நகர்த்தணும், 5 அலகுகள் நகர்த்தணும். 1 2 3 4 5. சரியா. அப்போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -8. -3ஐயும் -5ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, -8. அடுத்து மூணாவது -100 + -10. நேற்றுக்கே ஒரு வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் குறி எப்படி நம்ம இங்கே போடணும் அப்படின்ட்டு. 2 மைனஸ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டத்தையும் கூட்டி மைனஸ் குறியே போடணும். இப்போ நம்ம மைனஸ் குறியை போட்டாச்சு, நான் ரெண்டத்தையும் கூட்டுறோம். 100ஐயும் 10ஐயும் கூட்டினா எவ்வளவு, 110. ரெண்டும் ஒரே குறியாக வந்துச்சுன்னா கூட்டி அதே குறியை போடணும். ஓகேவா. அடுத்தது நாலாவது 20 + -72. இப்போ இது வேறு வேறு குறி, இதில் ப்ளஸ் இருக்குது இல்லை மைனஸ் இருக்குது. அப்போ வெவ்வேறான குறி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரெண்டத்தையும் கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குறியை போடணும். இப்போ 72லேருந்து 20 கழிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 52. இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய எண்ணு, 72 தான். அப்போ அதுக்கு முன்னால் என்ன குறி இருக்குது, மைனஸ் குறி இருக்குது. அப்போ -52. அஞ்சாவது 82 + -75. இப்போ இதுவும் வெவ்வேறான குறி தான், இதில் ப்ளஸ் இருக்குது இல்லை மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டத்தையும் கழிக்கிறோம், கழிச்சா என்ன வரும்னா 7 வரும். பெரிய எண் என்னது, 82. அப்போ 82க்கு முன்னால் என்ன குறி இருக்குது, ப்ளஸ் குறி இருக்குது. ப்ளஸ் குறி நம்மளுக்கு போடணுமா, ப்ளஸ் குறி வந்துச்சுன்னா நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. மைனஸ் குறி வந்துச்சுன்னா கட்டாயம் மைனஸ் குறி போடணும், ப்ளஸ் குறி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் குறி போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. அடுத்து ஆறாவது -48 + -15. இப்போது இந்த ரெண்டுமே பாருங்கள், ரெண்டும் ஒரே குறியாக இருக்குது. இதில் மைனஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டத்தையும் கூட்டணும், கூட்டி மைனஸ் குறியை போடணும். 48ஐயும் 15ஐயும் கூட்டுறோம். 48ஐயும் 15ஐயும் கூட்டினா 63 -63.
அடுத்தது 7வது -225 ப்ளஸ் -63. இதோ ரெண்டுமே என்னது மைனஸ் நம்பர் தான். அப்போ ரெண்டத்தையும் கூட்டி மைனஸ் குறியே போடுறோம். -225 63 கொண்டு கூட்டுறோம். கூட்டும் போது இங்கே 8 8 2 இப்போ -288. அடுத்தது 4வது தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதில் அளிக்கிறாள். மேலும் தாள் 2இல் 13 வினாக்களுக்கு தவறாக பதில் அளிக்கிறாள். அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிக. ஓகேவா, இதுதான் கேள்வி. என்ன கேள்வினா, தேன்மலர்னு ஒருத்தி வந்து போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவள் பங்கேற்கிறாள். இப்போ ஒரு கேள்விக்கு தப்பாட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா அதுக்கு வந்து எனது 1 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும். ஒரு கேள்விக்கு எவ்வளவு 1 மதிப்பெண் குறைக்கப்படும். அப்போ முதல் தாளில் அவள் வந்து 25 வினாக்கள் தவறாட்டு பதில் அளிச்சிருக்கலாம். 2ஆம் தாளில் 13 வினாக்களுக்கு தவறாக பதில் அளிச்சிருக்கா. முதல் தாளில் அப்போ என்ன வரும், -25 மார்க்கு என்னது மைனஸ் ஆயிரும். அடுத்தது 2ஆம் தாளில் 13 மார்க்கு மைனஸ் ஆயிடுது. சரி, அப்போ அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவுன கண்டறிக. தாள் 1ல் எத்தனை கேள்விக்கு தவறாட்டு பதில் அளிச்சிருக்கிறா 25. அப்போ என்னதாயிரும், நம்மளுக்கு 25 மதிப்பெண்கள் நம்மளுக்கு மைனஸ் ஆயிடுது 25. தாள் 2ல் எத்தனை கேள்விக்கு தவறாட்டு பதில் அளிச்சிருக்கான்னா 13. அப்போ -13. இப்போ இதை ரெண்டத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், கூட்டணும். ஏன்னா ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறனால கூட்டணும். அப்படின்னா -25 ப்ளஸ் -13 இது ரெண்டத்தையும் கூட்டணும். அப்படின்னா ரெண்டும் மைனஸ் குறியாக இருக்கிறனால மைனஸ் குறி தான் வரும். 25யும் 13ஐயும் கூட்டுனா 38. அப்போ மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் குறைச்சிருக்காங்க அப்படின்னா -38. அடுத்தது 5வது கேள்வி. ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு A வெற்றி பெற்ற மதிப்பெண்கள் +30 -20 0 மற்றும் குழு B பெற்ற மதிப்பெண்கள் -20 0 +30 எனில் வெற்றி பெற்ற குழு எது முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ஒரு வினாடி வினால 3 சுற்றுகள் இருந்திருக்கு. அதில் குழு A பெற்ற மதிப்பெண்களும் குழு B பெற்ற மதிப்பெண்களும் தந்திருக்காங்க. இதில் எந்த குழு வெற்றி பெற்றுன்னு கேட்டிருக்கிறாங்க. முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குழு Aயோட வேல்யூ மதிப்பெண்கள் +30 -20 0. குழு Bக்கு -20 0 +30. இப்போ எல்லாத்தையும் கூட்டுறோம். +30 ப்ளஸ் -20 ப்ளஸ் 0. இது ரெண்டும் பாருங்கள் வெவ்வேறான குறி. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டத்தையும் கழிக்கணும். கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னால் இருக்க குறியை போடுறோம். கழிச்சா 10 வருமா, பெரிய எண் 30. அப்போ அதுக்கு முன்னால் இருக்க குறி வந்து ப்ளஸ் தான். அப்போ நம்மளுக்கு போடணும் அவசியம் இல்லை. இதில் பாருங்க -20 + 0 + 30. இப்போ இதுலேயும் இந்த ரெண்டு வேல்யூம் பாருங்கள். இது 0னா நம்ம விட்டுறலாம். இதில் இது ரெண்டுத்தையும் வெவ்வேறான குறியாக இருக்கிறனா கழிச்சா +10. இப்போ எந்த குழு வெற்றி பெற்றது, 2 குழுவுமே வெற்றி பெற்றது தான். வெற்றி பெற்ற குழு என்னதான், குழு ஏயும் குழு பியும் தான் இரண்டுமே. குழு A = குழு B. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்களா, முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமானா கட்டாயம் கூட்டலாம். ஏன்னா நம்மளுக்கு இதை ஃபஸ்ட்டு 0 போட்டுட்டு அடுத்து 30 அடுத்தது -20 போடலாம். எப்படி கூட்டினாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்னா +10 தான் வரும். சரி, அப்போ அடுத்ததுக்குள்ள இருக்க ஆன்சர் என்னது, ஆம் கூட்ட இயலும். அடுத்து 6வது 11 + 7 + 10 மற்றும் 11 + 7 + 10 சமமானவியா, எந்த பண்பின் அடிப்படையில் சமம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டு சமமானவையான்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது கூட்டுறோம் அப்படின்னா 11 7 கூட்டினா 18, அடுத்த +10, 18 10 கூட்டினா 28. இங்கே அதே போல் 11 + ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கூட்டுறோம் அப்படின்னா 7 10 கூட்டினா 17. இது ரெண்டத்தையும் கூட்டினா இப்போது 28. இப்போ ரெண்டும் சமமானவையான்னு பார்த்தா அது ரெண்டும் சமம் தான். தேர்ஃபோர் சமம்.
அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்களா, எந்த பண்பின் அடிப்படையில் சமம் அப்படின்னா கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பு. இது என்ன பண்பு அப்படின்னா இது சேர்ப்பு பண்பு. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இந்த ரெண்டுக்கு நம்பர் இருக்கும் ப்ராக்கெட்டு, அடுத்தது லாஸ்ட் 2 நம்பர் இருக்கும் ப்ராக்கெட். இப்படி வந்துச்சுன்னா இது என்ன பண்பு? சேர்ப்பு பண்பு. எல்லாமே கூட்டல் குறி இருக்கிறதுனால கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பு. அடுத்தது 7வது, கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை காண்க. கூட்டும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2 வரணும். அப்படி ஏதாவது 5 இணை முழுக்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 0 கூட 2 கூட்டினா 2 வருமா? அடுத்து 1 கூட 1 கூட்டினா 2 வருமா? அடுத்தது -1 கூட +3, அப்போ இதை கழித்தோம் அப்படின்னா நமக்கு 2 கிடச்சிருமா? அடுத்தது -2 + 4, இதை கழித்தாலும் நம்மளுக்கு +2 வந்துடுமா? அடுத்தது -3 கூட 5 கழிச்சா இதுவும் கழிச்சா 2 கிடச்சிருமா? இப்போ நம்மளுக்கு 5 ஜோடி எழுதியாச்சு. இதே போல் எதுனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் 5 ஜோடியை எழுதிக்கலாம். அடுத்தது கொள்கிரி வகை வினாக்கள். 8வது, நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை +18 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நண்பகல் 12 மணிக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைனா +18 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, அப்போ 12 மணிக்கு +18. அடுத்து ஒவ்வொரு மணிக்கும் 3 டிகிரி வந்து நம்மளுக்கு குறைச்சிட்டே வரணும். அப்போ குறைச்சிட்டே வரும்போது 15, 12, 9, 6, 3, 0. அடுத்தது 3 குறைக்கும்போது -3, -6, -9, -12 வரும். இப்போ டைம் பாருங்கள், இது 12 மணி. அடுத்தது அப்போ இது 1, 2, 3, 4, 5, இது வந்து 6, இது வந்து 7, 8, 9, 10. அப்போ இது நம்மளுக்கு 10 மணி. எப்போ வரக்கூடிய 10 மணி அப்படின்னா பிற்பகல் வரக்கூடிய 10 மணி. சரியா, 10 பிற்பகல் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 9, குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக. குறைமுழுன்னு அது மைனஸ் வேலை வரக்கூடிய விடையை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கூட்டுங்க பார்ப்போம். இதை கூட்டணும் அப்படின்னா -14 + 6, இது ரெண்டத்தையும் கழிச்சோம்னா -8. அடுத்து இதை பாருங்கள் 18, இது ரெண்டத்தையும் கூட்டணும்னா 18 - 18 = 0 ஆயிடுது. அடுத்து இதை பாருங்கள், இது ரெண்டும் ப்ளஸ் நம்பர். இப்போ 12 4 கழிச்சா +8, இதுலேயும் 10 8 ப்ளஸ் நம்பர். இப்போ 18 4 கழிச்சா 14. இப்போ குறைமுழு இருக்கக்கூடியது என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். -10 + 7, இது ரெண்டு வெவ்வேறான குறியாக இருக்குது. அப்போது கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னால் குறியை போடணும். 10லேருந்து 7 கழிச்சா 3, பெரிய எண் 10, அப்போ அதுக்கு முன்னால் குறி -3, அது வந்து செகண்ட் ஆப்ஷன். 11 -8 + 10 + -2, இது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் மைனஸ் வரலாம், இது ரெண்டத்தையும் கழிக்கணும். சரி, ரெண்டத்தையும் கூட்டணும். இது ரெண்டத்தையும் கூட்டும்போது 10 வரும். அப்போ -10 + 10, -10லேருந்து +10 கழிச்சிட்டோம்னா 0, ஆன்சர் 0. அடுத்தது 20 + -9 + 9, 9லேருந்து 9 கழிச்சிட்டோம்னா 0 வந்துடும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னா 20. அவ்வளோதான் இந்த பயிற்சி. தேங்க்யூ.